இன்ஃபாக்ட் இந்த லாஸ்ட் 1 மந்த்ல இந்த லாஸ்ட் இந்த ஃபியூ மந்த்ஸ்ல இருக்கிறதுலயே பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் குடுத்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்னா, எந்த ஸ்டாக்குமே இல்ல. இது வெறும் கோல்ட் பேஸ் அண்ட் சில்வர் பேஸ். இந்த 2 ETF மட்டும் லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ்ல குடுத்த ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸார்பிட்டன்ட் ரிட்டர்ன்ஸ் மச் ஹையர் ரிட்டர்ன்ஸ். பட் இப்போ சடனா கேட்கிற கொஸ்டின்ஸ் நெறைய பேர் என்னன்னா, சில்வர் பேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்ல கோல்டு பேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இவ்வளோ நாள் அத அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. பட் சடனா என்ன இது எவ்ரி ஸ்பெசிஃபிக் டே இது கெய்னராவே வந்துகிட்டு இருக்கே. நான் ஸ்டாக்ஸ்ல போடுறதுக்கு பதிலா, இல்ல எஃப்டில போடுறதுக்கு பதிலா, இந்த கோல்டு பீஸும், சில்வர் பீஸும் வாங்கி வச்சிருந்தேன்னா, எனக்கு 100% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குமே! அப்டின்ற தாட்லாம் போயிருக்கும். பட் இப்போ ஆல்ரெடி இவ்ளோ ஓவரா ஹீட் ஆயிடுச்சு. இத ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? அப்டியே பண்றதா இருந்தா, சில்வர் பீஸ்ல பண்ணணுமா? இல்ல கோல்ட் பீஸ்ல பண்ணணுமா? அப்டின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா, இந்த வீடியோ டீட்டெயிலா அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சில்வர் பீஸ் அண்ட் கோல்ட் பீஸோட டேட்டா பார்ப்போம். ஸோ இந்த ப்ளூ லைன் நீங்க பார்க்குறீங்க இல்லையா? அதுதான் வந்து மந்த் ஆன் மந்த் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் கோல்டு பீஸ். ரெட் லைன் வந்து சில்வர் பீஸ். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, கோல்ட் பீஸ் ரொம்ப வருஷமாவே இருக்கு. சில்வர் பீஸ் 2022ல தான் லான்ச் பண்ணாங்க ETF-ஆ. ஸோ அதோட ஓவரால் குரோத் பாருங்க. ஸோ கொஞ்சம் இனிஷியலா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கோல்டு தான் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது சில்வர விட. ஸோ ஓவர் த பீரியட்ல கொஞ்சம் கொஞ்சமா சில்வர விட கோல்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருந்தது. திருப்பி சில்வர் மேல வந்து மாத்தி மாத்தி போயிட்டு இருந்தது. ஸோ மோர் ஆர் லெஸ் 2மே இன் டேண்டமா தான் இருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ்ல எக்ஸாக்ட்லி பார்க்க போனோம்னா, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் திஸ் இயர் ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா கோல்ட விட சில்வர் இன்னும் அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஓவர் த பீரியட்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 22% டோட்டல் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் கோல்ட விட சில்வருக்கு அதிகமா இருக்கு. இன்ஃபாக்ட் இது நான் மந்த்லேருந்து எடுத்து நான் டெய்லில மாத்துனேன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டா தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாவே இந்த ஹோல் செப்டம்பர் மந்த்லேருந்தே பார்த்தீங்கன்னா, கோல்ட விட சில்வர் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ரிட்டர்ன்ஸ் மச் ஹையரா தான் இருக்கு. இப்ப நான் ஓவராலா கோல்ட் மெட்ரிக்ஸோட அனாலிசிஸ்ல பார்க்குறேன். ஸோ டெக்னிக்கல்ஸ் பார்ப்போம். ஸோ ஓவராலா கோல்ட் பீஸோட டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சஜெஸ்ட் பண்றது என்னன்னா, ஸ்ட்ராங் பை. ஏன்னா இது கரண்ட்டா எல்லாமே வந்து மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, ஸ்ட்ராங் பை ஜோன்ல தான் இருக்கு. எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸும் சொல்றது. பட் இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இதுல மெட்ரிக்ஸ்ல கீ சிக்னல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் தெரியும். 2021லேருந்து 2025 வரைக்கும் கோல்டு பேஸோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் எல்லாமே வந்து 21ல -5%, 22ல 12% வந்திருக்கு, 23ல 13%, 24ல 19, 2020ல ஆல்மோஸ்ட் வந்து 25%. பட் ஆனா 2025 பாருங்க ஆல்மோஸ்ட் 68% ரிட்டர்ன்ஸ். ஸோ இத நான் ஓவராலா டேபிள் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த இயர்ல 1 மாசம் கூட கோல்டு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே குடுக்குறதில்ல. ஆல்மோஸ்ட் 68%, 70% திஸ் இயர் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் கோல்டு பீஸ். எக்ஸார்பிட்டன்ட் ரிட்டர்ன்ஸ். இதுவரைக்கும் இவ்ளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கோல்டு பீஸ்ல பெருசா ஒரு வருஷத்துல வந்ததே இல்ல. இன்ஃபாக்ட் நான் இத அப்படியே இன்னொன்னும் கம்ப்ளீட்டா ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஓவராலா கோல்டு பீஸோட டேட்டா இயர் வைஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இயர் வைஸ் பாருங்க. ஸோ லான்ச் பண்ணதுலேருந்து 2007லேருந்து 2025 வரைக்கும் டில் டேட் லான்ச் பண்ணதுல ஒவ்வொரு வருஷம் ஒரு மாரி ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஆனா இதுதான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ரிட்டர்ன் 68% ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ 70% கோல்ட் பீஸ். ஸோ கம்ப்ளீட்டாவா அதுவும் இல்லாம இந்த வருஷம் தான் 1 மாசம் கூட நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே இல்லாத ஒரு பர்ட்டிகுலர் பீரியட். ஸோ கோல்ட் பீஸோட கம்ப்ளீட் டேட்டா லான்ச் பண்ணதுலருந்து டில் டேட் எடுங்க. ஏதாவது 1 மாசமாவது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கும். 2025ல 1 மாசம் கூட நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே கிடையாது. அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டூ சில்வர் பீஸும். சில்வர் பீஸும் பார்த்தீங்கன்னா 2022ல இருந்திருக்கு. பட் டில் டேட் பார்த்தீங்கன்னா 7%, 16%. பட் ஆனா இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 91% ரிட்டர்ன்ஸ். ஸோ ஓவரால் சார்ட்ல பார்த்தாலும் தெரியும். சில்வர் பீஸ் எங்கேயோ பறந்துருச்சு. கோல்டு பீஸ் ஆல்ரெடி பறந்துருச்சுன்னா, சில்வர் பீஸ் அத விட அதிகமா பறந்துருச்சு. டோட்டலி எக்ஸ்டெண்டட் ரிட்டர்ன்ஸ். ஸோ இது ஃபர்தரா கன்டின்யூ ஆகுமா? கன்டின்யூ ஆகாதா? அப்படியே இன் கேஸ் கன்டின்யூ ஆகலன்னா, இங்கேருந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்கும்? அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ கோல்டு பத்தியும், சில்வர் பத்தியும் நம்ம கரெக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, டெஃபினட்டா இந்தியன் மார்க்கெட்ஸ் டேட்டா பத்தவே பத்தாது. அதுக்கு தான் யுஎஸ் மார்க்கெட்ஸோட கோல்டு டேட்டாவும், சில்வர் டேட்டாவும் எடுத்து பார்க்கணும். ஹிஸ்டாரிக்கலா அது எந்த அளவுக்கு கிராஷ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்படி எடுத்து பார்த்தோம்னா, 200 வருஷத்துக்கான டேட்டா இருக்கும். இப்போ கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா 1800லேருந்தே இருக்கு. ஸோ ஓவராலா 1800லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல கோல்டோட பிரைஸ் 2300% வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. சிக்னிஃபிகன்ட்டா இப்பலாம் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 100% தானே பார்க்குறோம். அந்த டைம்ல பாருங்க ஓவர் த பீரியட்ல ஆல்மோஸ்ட் 1869லேருந்து 1878 வரைக்கும் ஓவராலா பீரியட்ல அந்த 1978 வரைக்கும். ஸோ அந்த ஒரு 100 வருஷத்துக்கான பீரியட்ல ஆல்மோஸ்ட் 2360% இன்கிரீஸ் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டாவே ஒரு பிக்கஸ்ட் ஒரு புல் சைக்கிள். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. கோல்டு 1980ஸ்ல சிக்னிஃபிகன்ட் கரெக்ஷன் பார்த்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பீக்லேருந்து 1980லேருந்து 1986 வரைக்கும். அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கோல்டோட பிரைஸ் 66% கிராஷ் ஆயிருக்கு.
ஹிஸ்டாரிக்கலா. இது வந்துட்டு என்னவோ லாஸ்ட் ஒரு 30, 40 இயர்ஸ்க்கான டேட்டா. 1960ஸ் டேட்டா. 1980ஸ் டூ 1990ஸ் அந்த பீரியட்ல இருந்த ஒரு 8 வருஷம் பெரிய கரெக்ஷன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா மார்க்கெட் ஒரு பெரிய புல் ரன்ல போச்சு. அதுக்கப்புறம் அகைன் ஒரு பெரிய கரெக்ஷன் எப்போ வந்துச்சுன்னா, இந்த பீரியட்ல வந்தது. இந்த பீரியட்ல ஆல்மோஸ்ட் 2008லேருந்து 2012 வரைக்கும்னு நெனைக்கிறேன். அது வந்து 30% கரெக்ஷன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கரெக்ஷன் நம்ம எப்போ பார்த்தோம்னா, மேபி 2012லேருந்து அப்ராக்ஸிமேட்லி ஒரு 2016 வரைக்கும் ஒரு 45% கரெக்ஷன். இந்த பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா, பெருசா கோல்டு இன்னும் சிக்னிஃபிகன்ட்டா மூவ்மெண்ட்டே ஆகல. ஏன்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் குடுத்துருச்சு. இந்த மாரி ஒரு அப் ட்ரெண்ட் 363% கோல்டு இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 45% கரெக்ஷன், ஒரு கன்சாலிடேஷன். அதுக்கப்புறமா தான் ஃபர்தரா இப்போ அங்கருந்து இந்த பிரேக் அவுட் ஜோன் தாண்டுனதுலேருந்து ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, 116% இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 300% இன்கிரீஸ். ஸோ இந்த பீரியட்லாம் பாருங்க, அப்ராக்ஸிமேட்லி எந்த அளவுக்கு பிரைஸ் ரேஞ்ச் இன்கிரீஸ் ஆயிருக்கு. 2001லேருந்து 2011 வரைக்கும் 500% இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சோ, அங்கருந்து இதுவரைக்கும் எவ்வளோன்னு பார்ப்போம். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா, 121% தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இன்னும் ஃபர்தரா இந்த மொமெண்டம் கன்டின்யூ ஆச்சுன்னா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இன்னும் கோல்டு எங்கேயோ கூட போகும். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டூ சில்வரும். சில்வரும் இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 200 வருஷத்துக்கான டேட்டா இருக்கு யுஎஸ் மார்க்கெட்ல. அதிலயும் பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ட் அப் ட்ரெண்ட் ஃபாலோட் பை சிக்னிஃபிகன்ட் டவுன் ட்ரெண்ட். ஸோ இனிஷியல் பீரியட் பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் இப்போ 1971ல எடுத்துக்கிறேன். இப்போ 1971லேருந்து ஆல்மோஸ்ட் 80 வரைக்கும் 2800% கிட்ட சில்வர் இன்கிரீஸ் ஆயிருக்கு. வித்தின் இந்த ஒரு பீரியட் 1971லேருந்து 1982 விச் இஸ் சிக்னிஃபிகன்ட் பீரியட். ஸோ ஒரு மேபி ஒரு 9 வருஷம். அந்த 9 வருஷத்துல 2800% சில்வர் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா பாருங்க சிக்னிஃபிகன்ட் கரெக்ஷன் சில்வர்லயும் நடந்திருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி 1980லேருந்து ப்ராபப்லி 1983 90% சில்வர் கரெக்ஷன். ஸோ சில்வர் மேல தான் போகும் அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம டேட்டா வச்சு பார்த்தோம்னா, அது இந்தியன் மார்க்கெட்ஸ் டேட்டா வச்சு தான். யுஎஸ் மார்க்கெட்ஸோட இன்டர்நேஷனல் சில்வர் பிரைஸோட நீங்க எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது 1980லேருந்து 1982 வித்தின் 2 இயர்ஸ்ல சில்வரோட பிரைஸ் ஆல்மோஸ்ட் 90% கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 2800% இன்கிரீஸ் ஆயிருந்தா கூட சில்வர்லாம் கரெக்ஷனும் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் கட் டேட்டா தான். ஸோ ஓவர் த பீரியட்ல அது 90% தாண்டி 1992 வரைக்கும் அது அந்த மாரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் ஓவராலா சில்வரோட பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆச்சு. அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டூ 2000s பீரியட்லயும். ஸோ ஓவராலா கோல்டோட சில்வரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 2003லேருந்து ஆல்மோஸ்ட் 2008 வரைக்கும் 350% ஏறி இருக்கு. அதுக்கப்புறமா திருப்பி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி திருப்பி ஃபர்தரா மேல போச்சு 2010ல. போயிட்டு அது ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல ஆல்மோஸ்ட் 134 பாயிண்ட் ஏறுச்சு. 134% ஏறுச்சு. அகைன் அங்கருந்து பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ட் கரெக்ஷன் கோல்டு சில்வர். ஸோ ஆல்மோஸ்ட் 75% கரெக்ஷன் சில்வரோட பிரைஸ் 2012லேருந்து 2020 ஏப்ரல் வரைக்கும். அண்ட் 2020 ஏப்ரல்லேருந்து அகைன் சிக்னிஃபிகன்ட்டான அப் ட்ரெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ பிரேக் ஆயிருக்கா? இப்போ எந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு? இப்போ க்ளோஸ் டூ ஆல் டைம் ஹை பிரைஸ்ல சில்வரோட ஆல் டைம் ஹை பிரைஸ்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தத விட. ஸோ கோல்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹை பிரைஸ விட பிரேக் பண்ணி மேல போகும்போது சிக்னிஃபிகன்ட்டா அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. சில்வர் இப்ப தான் வந்து இன்டர்நேஷனல் பிரைஸோட லெவல் தாண்டி மேலேயே போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது சில்வரோட மொமெண்டமும் சரி, கோல்டோட மொமெண்டமும் சரி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஒரு வீக்னஸுமே இல்ல. ஸோ இந்த ஸ்ட்ராங்னஸ் அப்படியே கன்டின்யூ ஆச்சுன்னா, இன்னும் சிக்னிஃபிகன்ட்டான அப்சைட் கண்டிப்பா பாசிபிள் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டூ கன்வே. ஸோ ஓவராலா கோல்டு அண்ட் சில்வருக்கான இந்தியன் டேட்டா மட்டும் இல்ல, லாஸ்ட் 200 வருஷத்துக்கான டேட்டா நம்ம எடுத்து பார்க்கும்போது, கண்டிப்பா இதோட அப்ரிசியேஷன் இன்னும் ஃபர்தரா மேல போகும்னு தெரியும். பட் அதே டைம்ல நான் முன்னாடியே சொன்ன மாரி கோல்டு பிரைஸ் இறங்கவே இறங்காது. சில்வர் பிரைஸ் இறங்கவே இறங்காதுன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நம்மளோட மார்க்கெட்ஸ் டேட்டா ரொம்ப லிமிட்டட். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல பார்க்கும்போது அது நல்லாவே தெரியுது. கோல்டு 60% கிராஷ் ஆயிருக்கு. சில்வர் 90% கிட்ட கிராஷ் ஆயிருக்கு. ஸோ நம்மளால ரிஸ்க் எந்த அளவுக்கு எடுக்க முடியும்னு பார்த்துட்டு, அந்த அளவுக்கு மட்டும் ப்ராபப்லி இந்த கோல்டுலயோ இல்ல சில்வர்லயோ இந்த மொமெண்டம கேப்சர் பண்ணா பெட்டரா இருக்கும். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இதுல ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான்